கத்தார் நாடு தீவிரவாதத்துக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி சவுதி அரேபியா, ஐக்கிய அரேபிய நாடுகள், எகிப்து மற்றும் பஹ்ரைன் உள்ளிட்ட 7 நாடுகள் தூதரக தொடர்புகள் உட்பட கத்தாருடனான அத்தனை தொடர்புகளையும் துண்டிப்பதாக அறிவித்துள்ளன. இந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்த 4 நாடுகளுடனான அத்தனை உறவுகளிலிருந்தும் நீங்குமாறு கத்தாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கத்தார் நாட்டின் விமானங்கள், கப்பல்கள் அனைத்தும் இன்னும் 2 வார காலத்தில் வெளியேற வேண்டும் என பஹ்ரைன் உத்தரவிட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் கத்தார் நாட்டின் எந்தவொரு விமானமோ கப்பலோ மேற்கூறிய நாடுகளுக்கு வர அனுமதியில்லை. தீவிரவாதத்திலிருந்து தங்கள் நாடுகளை பாதுகாக்க கத்தார் வழியான எல்லைகளையும் மூடிவிட்டதாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் தலைமையில் ஒன்றிணைந்துள்ள அரேபிய நாடுகள் தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் கத்தார் ISIS, அல்-கொய்தா போன்ற அமைப்புகளுக்கு உதவி வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சி மற்றும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கத்தாரில் பணிபுரியும் 7 லட்சம் இந்தியர்கள் இதனால் பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அங்கு பணிபுரியும் இந்தியர்களில் பெரும்பாலானோர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள். இதையடுத்து அங்கு பணிபுரியும் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதனிடையே இந்த விவகாரத்தால் இந்தியர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்கள் பாதுகாப்பாக நலமுடன் இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. ஆனாலும் அவர்களது பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.